அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோடைய எபிசோட் 13. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10லேருந்து 15 வரைக்கும், அதாவது சரளி வரிசை 10வது வரியிலேருந்து 15வது வரி வரைக்கும் இரண்டாவது ஸ்பீட், அதாவது செகண்ட் ஸ்பீட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு லைனும் இண்டிவிஜுவலாக தனியாகவும், அதுக்கப்புறம் எல்லா லைனையும் சேர்த்தும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 10லேருந்து 15 வரைக்கும் ஒரு கோர்வையாக கண்டினியூஸாக நம்ம வாசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்பீட் பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் ஸ்பீடோடைய தாளம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதாவது முதல் வரிக்கு ஒரு தாளம் துவக்க தாளம், இரண்டாவது வரிக்கு முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாம் பாதி ஒரு தாளம், மூன்றாவது வரிக்கு அதே மாதிரி துவக்க தாளம், நான்காம் வரிக்கு முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாம் பாதி வந்து ஒரு தாளம் வந்து விழும். ஓகேவா? அதாவது ஒரு ஆவர்த்தனை வந்து நம்மளுக்கு 2 வரிகள், அதாவது 2 லைன்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆவர்த்தனை, அதாவது ஒரு தாளம் வந்து எண்ட் ஆகும். அதுதான் வந்து அந்த மாதிரி தான், அதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்பீடா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எப்படின்னா சரி கமா பா கமா பா கமா பத நீத பாமா கமா பக மகரி சா. ஓகேங்களா? ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளத்தை நல்லா கவனிச்சு வாசிங்க. சரி கமா பா கமா பா பா கமா பத நீத பாமா கமா பக மகரி சா. ஓகேங்களா? எங்கெங்க தாளம் வருதுன்னு நீங்க வீடியோல ஒத்து பார்த்தாலே தெரியும். நான் தாளம் போடும்போது என் கை மேல போறத பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும். இன்னொரு தடவை நம்ம 10th லைன் வாசிக்கலாம். சரி கமா பா கமா பா பா கமா பத நீத பாமா கமா பக மகரி சா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். சரி கமா பா கமா பா பா. தெரியுதுங்களா? பா ஒரு தாளம், பா ஒரு தாளம். ஸோ அந்த மாதிரி வருது. சரிங்களா? அடுத்த 2 லைன் வந்து நம்மளுக்கு வர 11th லைன் 12th லைன் எல்லாத்துக்குமே அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் லைன் சா நீ த நீ த பா தா பா மா பா பா க மா பா த நீ த பா மா க மா பா க மகரி சா. நீ த நீ த பா தா பா மா பா பா க மா பா த நீ த பா மா க மா பா க மகரி சா. ஓகேங்களா? அடுத்தது வந்து சா சா நீ த நீ நீ த பா சா சா நீ த நீ நீ த பா தா தா பா மா பா பா மா க க மா பா த நீ த பா மா க மா பா க மகரி சா. சா சா நீ த நீ நீ த பா தா தா பா மா பா பா மா க க மா பா த நீ த பா மா க மா பா க மகரி சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 10th லைன் 11th லைன் 12th லைன் முடியுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்பீட் நல்ல ஸ்பீட் வரல ஸ்டார்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடை நல்லா இழுத்துண்டு, அடுத்து செகண்ட் ஸ்பீடை நல்லா இழுத்துண்டு, அதே மாதிரி தேர்ட் ஸ்பீடை நல்லா இழுத்து வாசிங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீடை இழுக்கும்போது செகண்ட் ஸ்பீடை இழுக்கும்போது தேர்ட் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீட் வந்து நம்மளுக்கு போகாது. ஸோ ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்களே வாசிச்சிங்கன்னா போக போக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பீட் வந்துடும். அதே மாதிரியே ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லைன் முடிக்கிறோம் இல்லையா, ஸோ வந்து இங்க முடிச்ச நாளைக்கு நம்ம கை ஸ்பீடா போய் இதுல உட்காந்துடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் வந்துடணும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இங்கேருந்து திருப்பி கையை தூக்கிட்டு வந்து இந்த சாலை உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிலேவை எப்படி நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, அந்த டிலே இல்லாமல் நான் போய் வைக்கிறது அப்படின்னா, ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஐயோ நம்ம கரெக்டாக போய் சாலை வைக்கணும் அப்படின்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல நம்ம கை அந்த ஸ்பீடுக்கு போகுதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ சாக்கு பதிலாக நீல வச்சாலும் சரி, ரீல வச்சாலும் சரி, எங்கே கை வச்சாலும் அடுத்தது வந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஏன்னா நம்ம நிற்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அடுத்த
அடுத்தது எந்த ஸ்வரம் கரெக்டான ஸ்வரமோ அதில் வச்சிடலாம். ஆனால் ஆரம்பத்தில் பண்ணும்போது நம்ம கரெக்டாக போய் சாலை தான் வைக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து ரொம்ப நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஆரம்பத்தில் வைக்கும்போது ரீயா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் எதில் வச்சாலும் நம்ம அடுத்ததை வந்து நம்ம அப்படியே ரெகுலேட் பண்ணி அதாவது கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ ஸ்டார்டிங் வரும்போது அந்த சா வரல அந்த ஸ்பீடு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் அங்கே தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம போக போக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கை தானாகவே போய் அந்த இடத்துல உட்காந்துரும். நம்ம வந்து கொண்டு போய் அதை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30th லைன் சரி கமா சரி கரி கா கமா பா மா பா தா பா தா மா பா தா பா த நீ த பா மா பா தா பா மா கரி சா சரி கமா பா சரி சரி கரி கா கமா பா மா பா தா பா தா மா பா தா பா த நீ த பா மா பா தா பா மா கரி சா. ஓகேங்களா? அதே மாதிரியே தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்னன்னா 40th லைன் சரி கரி கமா 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 பா மா பா த பா த சானி த நீ தா பா தா பா மா பா மா க மா கரி சா. ஓகேவா? சரி கரி கமா 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 பா மா பா த பா த சானி த நீ தா பா தா பா மா பா மா க மா கரி சா. ஓகேங்களா? இது வந்து 40th லைன். ஸோ அடுத்தது வந்து 15வது லைன், அதாவது எண்ட் ஆஃப் சரளி வரிசைகள். ஓகேவா? சரி கமா பா பா தா தா பா மா மா பா த நீ சா சானி த பா சானி த பா மா கரி சா. சரி கமா பா பா தா தா பா மா மா பா த நீ சா சானி த பா சானி த பா மா கரி சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இந்த 6 லைனும் முடியுது. அதாவது 10லேருந்து 15 வரைக்கும் செகண்ட் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகுது. இன்னொரு தடவை இந்த செகண்ட் ஸ்பீடை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அதாவது 10லேருந்து 15 வரைக்கும் வாசிப்போம். இது 10லேருந்து 15 ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 9 வரைக்கும் விட்டுறாதீங்க. 1லேருந்து 9 வரைக்கும் ரிப்பீட்டடாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 10லேருந்து 15 வரைக்கும் கண்டினியூ பண்ணி வாசிச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு தடவை வாசிப்போம். சரி கமா பா சாரி சரி கமா பா கமா பா பா கமா பா த நீ த பா மா கமா பா த சானி த நீ த பா தா கமா பா பா கமா பா த நீ த பா மா கமா பா க மா கரி சா. சானி த நீ நீ த பா தா தா பா மா பா மா க கமா பா த நீ த பா மா கமா பா க மா கரி சா. சரி கரி கா கமா பா மா பா தா பா தா மா பா தா பா த நீ த பா மா பா தா பா மா கரி சா. சரி கரி கமா 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 பா மா பா த பா த சானி த நீ தா பா தா பா மா பா மா க மா கரி சா. சரி கமா பா பா தா தா பா மா மா பா த நீ சா சானி த பா சானி த பா மா கரி சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்பீட் அதாவது இரண்டாவது காலம் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்லா லைவாக வாசிக்கிறதுக்கு வரும். கையை நல்லா ஓட ஆரம்பிக்கும், கை பதிமானம் கிடைக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கை பதிமானம் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனல் ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ
இப்போ வரைக்கும் நம்ம ரெகுலராக வந்து ஒரு லைனுக்கும் செப்பரேட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 10 to 15ல் வந்து தாளம் ஏன் அந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்லலைன்னா 1லேருந்து 9 வரைக்குமே ரிப்பீட்டடாக நான் ஒரு ஸ்பீடுக்கும் தாளம் இங்கே வரும் அங்கே வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு தாளம் வந்து மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் தாளம் இங்கே வரும் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல சொல்ல அது வந்து வீடியோவோட லென்த்தை தான் வந்து அதிகமாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி தான் எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து குட்டி குழந்தை வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் அந்தளவுக்கு டைம் எடுக்க முடியாது. 1லேருந்து 15 லைனே நான் 3 நாள் வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.